கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவன் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்குள் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நமக்கு அவருடைய குமாரனை அனுப்பினதினாலே அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே கொடுத்த ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம்மை நீதிமான்களாக்க அவர் உயிரோடு எழுந்தார். நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் நம்மை நீதிக்கு அடிமைகளாக மாற்றியிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவராலே நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நாம் மரித்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை உயிரோடே எழுப்புவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.